அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கம்ப்ளீட்டாக நம்ம முந்தைய வீடியோவில் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் இயல் 2க்கான லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோவின் லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது 2ஆம் இயலுக்கான பாடத்தை பார்த்துடலாம். 2ஆம் இயலில் வந்து மொத்தம் 5 படம் கொடுத்துருக்காங்க. கேட்கிறதா என் குரல், காற்றே வா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ லைன் பை லைன் கொஸ்டின் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 10ஆம் வகுப்பு இயல் 2ல் கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற உடனடியை பார்த்துடலாம். முதல் கொஸ்டின், உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றவர் யார்? தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நலை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். வாயு விளக்கம் நலிந்து சிறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றவர் பிற்கால அவ்வையர். வாயு தரணைங்கிற அதிகாரத்தை சொல்லியிருக்காங்க. யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. மூச்சு பயிற்சி உடைய பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும்ங்கிறத திருமூலர் வந்து திருமந்திரங்கிற நூலை சொல்லியிருப்பார். காற்றை குறிக்கும் பல பெயர்களாவே காற்று, வழி, தென்றல், புயல், சூறாவளி. கிழக்கு என்பதன் பொருள் குணக்கு, கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். மேற்கு என்பதன் பொருள் குடக்கு. அப்புறம் கிழக்குக்கு என்ன பேர் பார்த்துக்கோங்க, மேற்குக்கு என்ன பேர் பார்த்துக்கோங்க. குடக்கு, குணக்கு 2 எழுத்துல தான் மாறுது. இங்கே நாடா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று அல்லது வெப்பக்காற்று. வடக்கு என்பதன் பொருள் வாடை, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று அல்லது ஊதை காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, இதமான காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் மூலம் காற்றினை பற்றி கூறியவர் யாருன்னு இளங்கோடிகளார் சிலப்பதிகாரத்தில் என்னென்ன நூலில் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூது என்ற சிற்றிலக்கியத்தை படித்தவர் யார்? பலப்பட்டுடை சொக்கநாத புலவர். நன்தமிழும் தென்பொருணே நன்னதியும் சேர்ப்பொரும்பிற் தென்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்ற வரிகளை காற்றை பற்றி கூறியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூது. வீடியோ 1க்கு 2 தடவை பார்த்தாலே உங்களுக்கு இந்த பாட்டு வரியில் மறுபடியும் ஆயிரும். தூது செல்ல காட்டை பெண்ணுறுத்தி அழைத்ததாக எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விழுத்தூதுல. கரிகால் பெருவளத்தனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா வெண்ணி குயத்தியர். 17வது கொஸ்டின், நாளீரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா என்ற பாடல் மூலம் காற்றை பற்றி பாடியவர் யாருன்னா வெண்ணி குயத்தியர். புறநானூற்று பாடல் இது. 18 பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னா கிரேக்க அறிஞர் கெப்லஸ். 19 பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாகவும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யாருனாலும் கெப்லஸ். கிரேக்க மாலுமி கெப்பலஸ். கெப்பலஸ் என்ற கிரேக்க மாலுமி எந்த நூற்றாண்டு சார்ந்தவர்? கிபி 1ஆம் நூற்றாண்டு. இந்த பாயிண்ட்ஸில் எதில் இருக்கணும்? ஒரு அட்டவணையில் இருக்கும். புக்கில் இருக்கிற அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சேரநாட்டு துறைமுகம் வந்து முசிறி. கெப்பலஸ் பருவக்காற்று என்ற பெயர் சூட்டியவர்கள் யாருன்னா யவனர்கள். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. என்னென்ன பருவக்காற்று எப்பப்போன்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்தியாவின் முதுகெலும்பு வந்து வேளாண்மை. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை வளைவினை தரக்கூடிய பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எந்த பருவக்காற்று காலத்தில் காற்றானது புயலாக மாறுகிறது? வடகிழக்கு பருவக்காற்று காலம். வலிமிகின் வலி இல்லை என்று காற்றின் சிறப்பை கூறியவர் ஐயூர் முடவனார். புறநானூற்றில். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் யாருன்னா மதுரை இளநாகனார். புறநானூற்றில். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள்ளுங்கிறது என்னன்னா புதுமொழி. உலக காற்றாலை மின் உற்பத்தி இந்தியா எத்தனாவது இடம் பெற்றுள்ளது? 5வது இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் வந்து 5வது இடம். அதுபோல இந்திய காற்றாலை மின் உற்பத்தி தமிழகம் எத்தனாவது இடம்னா முதலிடம். அதிக அளவு காற்றை மாசுபடும் நாடுகளில் இந்தியாவுடைய நிலை வந்து 2ஆம் நிலை. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். உயிர் வழினா என்னென்னா ஆக்சிஜன். ட்ரேயர்ஸ் அப்படி என்பது என்னென்னா மெது உருளைகள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5வது இடம் பெறுவது காற்று மாசுபாடு. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5வது இடம் பெறுவது காற்று மாசுபாடு. அதேபோல் அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகள் இந்தியாவுடைய நிலை 2ஆம் இடம். அதேபோல் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக தெரிவித்துள்ள நிறுவனம் என்னன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், யுனிசெஃப்னு சொல்லுவாங்க. 39 குளிர்பதன பெட்டியில் உள்ள வாயு குளோரோபுளோரோ கார்பன். 40 தற்போது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்த வாயு ஹைட்ரோ கார்பன். 41 அமிலமலை உருவாக்கும் வாயுக்கள் யாவின கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும். உலக காற்று நாள் ஜூன் 5. உலக காற்று நாள் ஜூன் 15. குளோரோபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எவ்வளோ ஓசோன் மூலக்கூறு சேர்த்துருன்னா 1 லட்சம் மூலக்கூறு.
மென்துயிலாய் உடல் வருதி வாஞ்சையோடு மனம் வருடி என்றவர் யாருன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி. இந்த மாதிரி பாடல் வரியும் அதை எழுதுனது யாருங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி இது கொஸ்டின் கேட்குறாங்க. பெண் வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றை பாடாமல் விற்றதற்கு வருதுபவர் யாருன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி. 47 தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்பட்ட பாடல்கள் யாவின திருப்பாவையும் திருவெம்பாவையும். எந்த மன்னருடைய முடிசூட்டு விழாவில் இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடுறாங்கன்னா தாய்லாந்து நாட்டு மன்னர் முடிசூட்டு விழாவில். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் தாய்மொழியில் பாடல்கள் பாடப்பட்டது என்று கூறியவர் யாருன்னா தனிநாயக அடிகளார். ஒன்றே உலகங்கிற நூலை சொல்லியிருப்பாரு. ஒன்றே உலகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகளார். வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்றும் உலக விந்தையாக திகழ்வது தாஜ்மஹால் எத்தனை நூற்றாண்டில் கட்டினாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அப்புறம் இயல் 2ல் கவிதை பேலை பார்க்க போகிறோம். கவிதை பேலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா காற்றே வாங்கிற பாரதியாருடைய பாடலை ஒன்று கொடுத்துருக்காங்க. காற்றே வாங்கிற கவிதை வரி எழுதுவது யாருன்னா பாரதியார். பொருளுக்குறுக ஏதோ ஒரு கொஸ்டின் வரும், அதனால் பொருளுக்குறுக நல்லா பார்த்துக்கோங்க. மயில் உறுத்துனா மயங்க செய், பிராணரசம்னா உயிர்வலி, லயத்துடனான சீராக. பாரதியார் எழுதிய காற்றேவா என்ற தலைப்பில் உள்ள பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா பாரதியார் கவிதைகள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இந்த பாடத்தை பெற்றவர் யாருன்னா மகாவி சுப்பிரமணிய பாரதியார். இந்த பாடல் வரி யார் சொன்னான்னு கேட்கலாம். பாரதிதாசன் சொன்னார். சிந்துக்கு தந்தை என்ற பாராட்டு பெற்றவர் யாருன்னா பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யாருன்னா பாரதியார். இதழாளர், சிறுகதை ஆசிரியர், கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவர் உருவாக்கிய யாருனால் பாரதியார். சமூக ஏற்றத்தாழ்வுகளில் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர் யாரா பாரதியார். பாரதியார் இயற்றிய காவியங்கள் என்னன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆதிச்சுடி. அவரை கேட்கலாம் குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் எழுதிய என்னென்ன வருதுன்னா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆதிச்சூடி பாரதியார் எழுதுன்றது. பாரதியார் எந்த இதழ்களை ஆசிரியராக பணியாற்றினான இந்திய சுதேசமித்ரன். பாட்டுக்கு ஒரு புலவன் என்ற பாராட்டப்பட்டவர் யார் பாரதியார். காற்று என்ற தலைப்பின் வசன கவிதையில் ஒரு பகுதி காற்றே வா. காற்று என்ற தலைப்பில் வசன கவிதை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம் பாரதியார். உரைநடையின் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிதம் தான் வசன கவிதை. பாரதியார் பற்றி இதில் தெளிவாக ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. வசன கவிதை ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பாங்கன்னா ப்ரோஸ் போயட்ரி, அதாவது ப்ரீ வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வசன கவிதை என்ற வடிவம் தமிழில் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா பாரதியார். வசன கவிதைங்கிற வடிவம் தமிழில் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் எது தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை என்ற வடிவத்தை உருவாக்குனார்னா யாப்பு. இது கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த வசன கவிதை என்ற வடிவத்தை முதல்ல உருவாக்கணும் யாருன்னு கேட்டால் பாரதியார். புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது எதுனா வசன கவிதை. திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தரிகிட என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து இயல் 2ல் கவிதை பிழையில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டில் ஒரு 5 பாயிண்டாக முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் நப்பூதனார். நனந்தலை உலகம் மலையை நேமியோடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. சிறுந்தாம்பு தொடுத்த பசலை கண்டு இது பணப்பட பாடம் கொடுத்துருப்பாங்க முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமின வளம்புரி சங்கு, கோடுன மலை. இந்த நேமி வளம்புரி சங்குங்கிறத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோடு மலையும் கேட்டிருக்காங்க. கொடுஞ்சிலவுனா விரைவாக செல்லுதல். நறுவி நறுமனுடைய மலர்கள். தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல். 10 நூல்களை ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு எத்தனை பாடல் அடிகளை கொண்ட 103 அடிகள். இதில் பட்டுப்பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் என்னன்னு கேட்டாலும் முல்லைப்பாட்டு தான். முல்லைப்பாட்டில் நம்ம நல்லூர் விரிச்சி கேட்டல என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி அடிகள் எண்ணிக்கை 1 to 17 அடிகள் இருக்கு. முல்லைப்பாட்டு எந்த பாவகை சார்ந்தனா ஆசிரியப்பா வகை. முல்லைப்பாட்டு எந்த நிலத்தை பற்றி பாடப்பட்டது முல்லை நிலம் பற்றி. பட்டுப்பாட்டு குறைந்த அடிகளுடைய நூல் எது முல்லைப்பாட்டு. எத்தனை அடிகள் இருக்குன்னா 103 அடிகள் இருக்கு. எல்லாம் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருப்பாங்க. இந்த நூலை எழுதியவர் யாருன்னா நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பூன்வணிகன் மகானார் யாருன்னா நப்பூதனார். முல்லை நிலத்தில் முதல் பொருள் என்னன்னா காடு சிறந்த இடமும். முல்லை நிலத்துடைய சிறு பொழுது மாலை. முல்லை நிலத்தில் பெரும் பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாச்சி. இப்போ ஷார்ட்கட் சொல்லிட்டா முல்லை காரில் மாலையில் போனால் அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சிறு பொழுது மாலை, பெரும் பொழுது கார்காலம். முல்லை நிலத்தில் காரில் மாலையில் போனா. முல்லை நிலத்துக்குள் உள்ள நீர்நிலைகள் என்னன்னா குறுஞ்சுனை நீர், காட்டாறு. முல்லை நிலத்தில் உள்ள மரம் கொன்றை, காயா, குருந்த. முல்லை நிலத்தில் உள்ள பூ முல்லை, பிடவும், தோன்றிப்பூ. முல்லை நிலத்துக்குரிய உரிபொருள் இருத்தல் நிமித்தமும். அப்புறம் இயல் 2ல் விரிவானம்ங்கிற
கதை பகுதி கொடுத்துருக்காங்க. புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் எழுதின ஒரு கதை பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கப்பித்தானுங்கிற ஒரு பொருள் எழுத்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து தலைமை மாலுமி அப்படின்னு பொருள். தலைமை மாலுமினா யாருன்னா கேப்டன். தொங்குன்னா என்னென்னா கப்பல். பறவை மீன், அவுலியா மீன்கிறது ஒரு வகையான மீன் வகை. பிளவான், இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பிளவானுங்கிறது பொருள் என்னென்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு இடம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கியது? 2000ஆம் ஆண்டு. புதுவையில் உள்ள உலக வானியல் அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க பட்டியல் வெளியிட்ட ஆண்டு 2004 செப்டம்பர். எங்கன்னு கேட்கலாம். உலக வானியல் அமைப்பு மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. உலக வானிலை அமைப்பு 2004 செப்டம்பர் புயலுக்கு பெயர் வைக்க எத்தனை பேர்களை பட்டியலிட்டுன்னா 64 பேர். புயலுக்கு பெயர் வழங்கும் நாடுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. வங்காளதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் எண்ணிக்கை 8. இந்தியா புயல்களுக்கு வழங்கிய பெயர்கள் யாவன? அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், லெகர். ஜல்னு என்ன மீனிங்னா 4 பூதங்கள்னு அர்த்தம். லெகர்னு என்ன மீனிங்னா அலையின் மீனிங். இந்தியா வழங்க இருக்க புயல்களுடைய பெயர்கள் யாவனா? மேக், சாகர், வாயுங்கிற பேர்லாம் இந்தியா வழங்கி இருக்கிற பெயர்கள். அவர் கஜா புயலுக்கு வந்து பேர் வச்ச நாடு என்னென்ன? இலங்கை. பேட்டிங்கிறது புயலுக்கு பேர் வச்சது யாருன்னா தாய்லாந்து. இடம்புரி புயல்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க. இடம்புயல்னால் வங்கக்கடலேருந்து வீசும் புயலுக்கு தான் இடம்புரி புயல்கள்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் தான். வலம்புரி புயல்கள் என்னென்னா ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவை தாக்கும் புயல்கள் எல்லாம் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் யாருன்னா காஸ்பாட் குஸ்டவ் கொரியாலிசிஸ். புயல்களின் விளைவே வலம்புரி புயல், இடம்புரி புயல் அப்படி கண்டுபிடிச்சது யாருன்னா காஸ்பாட். அதுக்கு பேர் என்னது? கொரியாலிசிஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க. காஸ்பாட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். புயல்களின் வலம்புரி இடம்புரி விளைவுக்கு என்ன பேர்னா கொரியாலிசிஸ் விளைவு. கொரியாலிசிஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1935. கொரியாலிசிஸ் விளைவு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். 1935. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா காஸ்பாட். புலம்பெயர்ந்த தோழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணிங்கிற புதினத்துடைய ஆசிரியர் பா சிங்காரம். சிங்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ சிங்காரம் எங்கே இருந்தபோது தெற்காசிய போர் முந்தனா இந்தோனேசியாவில், மலேசியா, இந்தோனேசியாவில் இருக்கிற பகுதியில் நிகழ்வதாக ஒரு கலப்பை படைப்பு புதினம் தான் புயலிலே ஒரு தோணி. புயலில் ஒரு தோணிங்கிற புதினம் எந்த அத்தியாயத்திலேருந்து எடுத்திருக்காங்கன்னா கடற்கூத்து. கடற்கூட்டுங்கிற அத்தியாயத்திலிருந்து புயலிலே ஒரு தோணிங்கிற புதினம் எடுத்திருக்காங்க. கடற்கூத்துங்கிற அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட வடிவம் தான் என்னது? புயலிலே ஒரு தோணி. இந்த சிங்காரம் அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா? சிங்கம்புணரி, சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியை சேர்ந்தவர் தான் சிங்காரம். சிங்காரம் வேலைக்காக எங்கே சென்றாரு? இந்தோனேசியா சென்றார். இது அவர் சிங்காரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா அவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். தினத்தந்தி இதில் பணிபுரிஞ்சிருக்காரு. அவர் 7.5 லட்சம் ரூபாவை மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்காரு. இந்த 3 விஷயம் மட்டும்தான் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? சிங்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சிங்காரம் வேலைக்காக எங்கே போனாலும் இந்தோனேசியா போனார். சிங்காரம் இந்தோனேசியாவிலிருந்து இந்தியா வந்தபோது எந்த நாளில் பணியேற்றினாரா? தினத்தந்தி. சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவரின் கல்வி வளர்ச்சிக்கு வழங்கியவர்னா சிங்காரம். பலவின் பையங்கோயிலு கொல்லி என்ற வரியில் இடம்பெற்ற நூல் அகநாடும். கொல்லிமலை எந்த மாவட்டம்? நாமக்கல் மாவட்டம். பாடுகிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்னன்னா கடலில் ஒலித்தல். பெரிய மீசை சிரித்தா இச்சொல் எவ்வகையான தொகை? அன்மொழி தொகை. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றலா தெற்கு. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். கொண்டல்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, கிழக்கு. கோடைனா மேற்கு. இது ரெண்டும் நமக்கு குழப்பம். வாடைனா வடக்குன்னு தெரியும். வா வந்தனால கண்டுபிடிச்சலாம். தேங்கிறனால கண்டுபிடிச்சலாம். தென்றல் தெற்கு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி மன்னமே என்ற பாடல் பாடியவர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். அந்த இடம் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்ற பாடலை பாடியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். சிற்றுக்குருவி என்ற தலைப்பில் வசந்த கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதியார். பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள் தந்தவர் கோவை இளஞ்சேரன். கண்ணிற்கு காட்சி தராமல் இருக்கும் மலர்கள் ஆலமலர், பலாமலர். இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அறிய இயலாத மலர்கள் யாவைனா சுள்ளி மலர், பாங்கர் மலர், புறத்தே காட்சிப்படாமல் உள்ளே இருக்கும் மலர்கள் அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. மக்கள் விரும்பாத மலர் வந்து நெருஞ்சியும் இருக்கும். பூளை, குறியி, பூளை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. இதெல்லாம் வந்து மக்கள் விரும்பாத மலர்கள். இனிப்பான மலர் என்னென்னா இலிப்பி பூக்கள். இலிப்பி பூவை விரும்பி உண்ணும் விலங்கு என்னென்னா கரடி. குடிநீருக்காக தன் மனத்தை ஏற்றும் பூ என்னென்னா பாதிரிப்பூ. குடிநீருக்காக தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரிப்பூ. இலிப்பை பூவை விரும்பி உண்ணும் விலங்கு கரடி. இனிப்பான பூக்கள் வந்து இலிப்பை பூக்கள்.
இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அடிக்கடி. எந்த பூவில் வந்து ஒரு வகை அரிசி தோன்றும்? மூங்கில் பூவில். மூங்கில் பூவில் தோன்றும் அரிசி மூங்கில் அரிசி. குயில்பாட்டு படையவர் வந்து பாரதியார். அதோ அந்த பறவை போல ச அப்துல் அலி. அதோ அந்த பறவை போல ச முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.